என்ன பண்ணும்? கீழே இருந்து எழும்பி வானத்துல பறக்கணும். எனக்கு எட்டாத எடுத்தவர் நிறுத்திடுவா, எனக்கு எட்டாத எடுத்தவர். கடைசி பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். முதலாவது என்ன? அது ஒரு பாதுகாப்பின் இடம். உயரமான இடம் அது ஒரு பாதுகாப்பின் இடம். இரண்டாவது, அது ஒரு வல்லமையான அசைக்க முடியாத ஒரு இடம். இந்த கன்மலை அசைக்க முடியாத இடம். மூன்றாவது, தெளிவும் தூர காட்சியும் கிடைக்கும் இடம். அந்த கன்மலை எப்படிப்பட்டது? தெளிவும் தூர காட்சியும் கிடைக்கும் இடம். கடைசியாக நான்காவது, பிரச்சனைகளுக்கு மேல் உன்னை உயர்த்தும் இடம். எல்லா பிரச்சனைகளுக்கு மேல உயர்த்தும் இடம். இந்த ராஜாக்கள் அந்த காலத்துல இந்த கன்மலையில பதுங்கி இருப்பாங்க. கன்மலையில அவருடைய ராஜா. இன்றைக்கு கூட நீங்க அநேக கோட்டைகளை பார்த்தீங்கன்னா, அந்த கோட்டைகள்லாம் அந்த மலைகள் மேல கட்டியிருப்பாங்க. இங்க கூட நம்ம ஊரர்களே இங்க கூட ஒரு கோட்டை மலை இருக்கு. மலைகள் மேல என்ன பண்ணிருப்பாங்க? கோட்டைகள் கட்டியிருப்பாங்க. எதற்காக? ஆபத்து வரும்போது எதிரி வந்தானா தூரம் இருந்தே பார்க்க முடியும். அவன் வந்தானா இங்க இருந்து ப்ரிப்பேர் ஆவாங்க. அவ்வளவு சீக்கிரம் அந்த மலை மேல ஏறி வர முடியாது. அது ஒரு பாதுகாப்பினுடைய இடம். அது எப்படிப்பட்ட இடம்? எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் முன்கூட்டியே எனக்கு தெரிந்து கொண்டு, நான் அறிந்து கொண்டு, அதற்காக என்னை ஆயுதப்படுத்திக் கொள்ளும்படியாக அமைக்கப்பட்ட இடம் தான் இந்த கன்மலை. இந்த கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு முன்னாடி யார் வந்தாலும், புயல் அடிச்சாலும், என்ன வந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு தெரியப்படுத்துவார். பல நேரங்களில் கர்த்தர் என் குடும்பத்துல, இப்பொழுது கூட என் குடும்பத்துல நாளைக்கு இல்லை வருகிற நாட்கள்ல என்ன நடக்க போகிறது திட்டமா தெளிவா சொல்லுகிறார். இந்த வருகிற இந்த 2025ஆம் ஆண்டு இந்த கடைசி வருட ஆராதனையில கர்த்தருக்கு சித்தமானால் 2026ஆம் வருடம் எப்படி இருக்கும்ன்றது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். என்னென்ன இந்த 2026ஆம் வருடத்துல கர்த்தர் என்னென்ன காரியங்கள் பூமிக்கு உலகத்துல நடக்க போகிற காரியங்கள், என்னென்ன காரியங்கள் கர்த்தர் அன்னைக்கு விளங்க பண்ணுவார். அந்த நாள் நீங்க வரும்போது உங்களுக்கு தெரியும் பூமியில என்னென்ன நடக்க போகிறது. சபைக்கு என்ன வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார்? சபைனா யாருக்கு? கட்டிடத்துக்கா? கிடையாதுங்க. சபையில இருக்க உங்களுக்கு கர்த்தர் என்ன வார்த்தையை கொடுக்கிறார்? ஆமென். ஒரு வார்த்தை என்னால் உறுதியா சொல்ல முடியும். நம்முடைய துதியின் வாசல் சபை எட்டாத உயரத்துக்கு கர்த்தர் கொண்டு போய் நிறுத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எட்டாத உயரத்துக்கு நாட்கள் ஆரம்பிச்சிச்சு. வார்த்தை கொடுக்கிறாங்க, ஒன்றும் தெரியல. எந்த மனுஷன் சொன்னா நான் நம்ப மாட்டேன். ஆண்டவர் சொன்னா நம்பிடுவேன். கர்த்தர் சொன்னா நம்பிடுவேன். அவர் சொல்ல எட்டாத உயரத்துக்கு உன்னை கொண்டு போய் நிறுத்துகிறார். இன்றைக்கு சபைக்கும், சபைனா யாருங்க? உங்களுதான். கர்த்தர் சபை தான் சொல்லுகிறார், நம்முடைய ஆலயத்தை சொல்லுகிறார். அவர் எட்டாத உயரத்துக்கு உங்களை கொண்டு போய் நிறுத்துகிறார். ஆமே. இதுக்கு அப்படி நிறுத்துறாருனாலே என்ன ஒண்ணுன்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதுக்கு விரோதமா எழும்புவார்கள். சபைக்கு விரோதமாகவும், உங்களுக்கு விரோதமாகவும், குடும்பத்துக்கு விரோதமாகவும் எதிர்ப்புகள் வரும். ஏன் ஆண்டவர் கீழே இருந்து கொண்டு போறான்னா, வராங்க, உன் கண் பார்க்கட்டும். என்ன பார்க்கட்டும்? உடைய கண்கள் பார்க்கட்டும். கர்த்தர் ஒருத்தர் உயர்த்தரனாலே பாதுகாக்கிறார். ஆமென். அவர் பாதுகாக்கிறார். எனக்கு எட்டாத உயரத்திலே. எல்லாம் மறந்துட்டீங்களா? இன்னைக்கு போகும்போதே, வெளியில போகும்போதே உங்களை யாராவது பார்த்து கேட்கணும், என்னம்மா முகல்லாம் அப்படி பிரகாசிக்கிறது? எனக்கு எட்டாத. ஆமென். உன் வீட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, அங்க போயிட்டு வந்து அழுது வருவன் பார்த்தா இப்படி வரீங்க. எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். உன் உடம்புல இவ்வளவு வியாதி வச்சிருக்கீங்க, எப்படி பாடுற? எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். ஹல்லேலூயா. அப்படியே எழுந்திருந்து அப்படியே பந்திக்கு ஆயத்தமாமா. ஹல்லேலூயா. எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தர் என்னோடு பேசினார்கள் நம்புகிறவங்க, கர்த்தர்